வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். சென்னை திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதி குறைகளை எடுத்துக் கூறுவதற்கான சாதாரண கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 30வது சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 1 முதல் 14 வார்டுகளில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வார்டுகளில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறுவர். இதில் அதிமுக 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், எல்லா வார்டுகளிலும் நிதி ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் என்பதற்காக தன்னுடைய வார்டில் மட்டும் நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்றும், தெருவிளக்கு அமைப்பதற்கு வழங்கப்படும் நிதியும் தன்னுடைய வார்டில் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் இந்த திட்டத்தை அரசு முடக்கும் நோக்கத்திலேயே செயல்பட்டு வருகிறது மற்றும் மற்ற வார்டுகளில் பட்டா வழங்கி வரும் நிலையில் தன்னுடைய 7வது வார்டில் மட்டும் பட்டா வழங்குவது குறித்து கேள்வி கேட்டால் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகின்றனர். கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த 30 சாதாரண கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வார்டுக்கும் இந்த மூலதன வருவாய் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 7வது வார்டில் எந்த நிதியும் ஒதுக்காமல் எந்த வேலையுமே அவங்க கொடுக்கல. ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்துக்கோங்க. 2 வேலை, ஒன்று நமக்கு நாமையில், இன்னொரு வேலை வந்து ஸ்ட்ரீட் லைட் வேலை. ஆனால் நீங்கள் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வார்டுக்கும் இன்றைக்கி கொடுக்கப்பட்டது எல்லாமே வருவாய் மற்றும் மூலதன நிதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 7வது வார்டு அஇஅதிமுக கவுன்சிலர்ன்றதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க இந்த நிதியை ஒதுக்காமல் இருக்காங்களா, இல்லை என்ன காரணம்னு தெரியல. அதை கேட்டால் சரியான பதில் மன்றத்திலேருந்து வரல. ஸோ 7வது வார்டு மட்டும் இவங்க வந்து எல்லாத்துலேருந்துமே ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு தரதில்லை. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடும் பழுதடைஞ்சு தான் இருக்குது. அதில் ஒரு சில ரோடு மட்டும் போடப்பட்டு நாங்கள் ரோடு போட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது மாதிரி குடி தண்ணீர் வந்து முறையாக வழங்கலை. அது இந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்து ஸ்டாப் ஆகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அப்படியே இருக்குது. அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் சரி செஞ்சு தரத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு மனம் இல்லை. ஸோ இப்படி வந்து ஒரு விஷயத்துலையுமே அடிப்படை வசதியில் இந்த அரசாங்கம் நம்மளை பின்னோக்கி தான் கொண்டு போயிருக்காங்களே தவிர எந்த ஒரு செயல்பாடையுமே சீரிய முறையில் செஞ்சு தரத்துக்கு இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பட்டா கொடுக்குறேன், 4500 பட்டா திருவத்தூர் முழுக்க கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ இதில் 7வது வார்டுக்கு எத்தனை பட்டா கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை. ஸோ 7வது வார்டு எல்லாத்துலேயுமே முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறதுன்றதை நான் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ திருவத்தூரில் 7வது வார்டில் வெற்றி விநாயகர் மருத்துவ கல்வி அது வந்து நீங்கள் தடுத்தும் வந்து திருட்டும் அது கொண்டு அந்த மாதிரி தான் போட்டாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மருத்துவ கழிவு போட்டாங்கன்னு நம்ம வந்து எல்லாம் பண்ணோங்க. அது மருத்துவ கழிவே இல்லைன்னு ஒரு அரசாங்க அறிக்கையை வாங்குகிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு அதை மறைக்கிறதுக்கு யாருக்கு அந்த சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருக்காக இந்த அரசாங்கம் இயங்குதுன்னு தெரியல. ஏன்னா மக்களுக்காக இயங்க வேண்டிய அரசாங்கம் ஒரு மருத்துவ கழிவை கொட்டுறோம் நம்ம சொல்கிறோம், அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலிமா இது மருத்துவ கழிவே இல்லைன்ற ஒரு அறிக்கையை கொண்டாடுறாங்க. அப்போனா பார்த்துக்கங்க, ஒரு தனிநபருக்காக இந்த அரசாங்கம் இயங்குதுன்றது தான் வருத்தம் அளிக்கிறது. திரும்பவும் அங்கே இருக்க மக்கள் திரும்பவும் போய் மருத்துவ கழிவு இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட காது கொடுத்து கேட்குறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஸோ இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசாங்கம் இதே தான் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் 1 ஆண்டு காலம்தான் இருக்குது. ஸோ அதை நினைவில் வைத்து செயல்படணும்னு கேட்குறோம். இன்னும் 1 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் மக்கள் அவங்க இந்த அரசாங்கம் என்ன அவங்களுக்கு பண்ணுறாங்களோ அதை மக்கள் திரும்ப பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட உறுதியோடு நாங்கள் பயணிக்கிறோம். குடிநீர் வந்து மேற்கு பகுதியில் கனெக்ஷன், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இல்லீகல் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இல்லீகல் கனெக்ஷன் கொடுக்குறது யாருன்னு பார்த்தா முழுக்க திமுககாரங்க. ஸோ சேர்மனோட அனுமதியில் தான் இதை பண்ணுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அதை விசாரிக்க சொன்னால் சேர்மனே நான் தான் பொறுப்பு அப்படின்றாரு. ஒரு வேளை வாங்கக்கூடிய 10,000 வேலை அவருக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியல. ஸோ இதை வந்து முறைப்படுத்துங்க. நீங்கள் ஏன் இல்லீகலாக கனெக்ஷன் கொடுக்குறீங்க? இந்த இல்லீகல் கனெக்ஷன் இல்லாமல் அந்த மக்களுக்கு முறையான கனெக்ஷனை கொடுங்க. ஏன்னா அஇஅதிமுகவில் 100 ரூபா பணம் கட்டி கொடுக்கப்பட்டது. 100 ரூபா கட்டி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி 100 ரூபா கட்டினா கவர்மெண்ட்டே கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதை நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. நீர்நிலை நாங்கள் பண்ண மாட்டோம் நிறுத்தி வச்சுக்கிட்டு. ஸோ இவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக 10,000 ரூபா திமுகவினர் புதுசாக சங்கன்ற பேரில் ஆரம்பிச்சுக்கிட்டு திமுக சேர்மன் வந்து 7வது வார்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழலே பண்ணிகிட்ருக்காரு. உதாரணங்க, ஒரு நாளைக்கு 5 கனெக்ஷன் 50,000 ரூபா. ஸோ அப்போ மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. இதை கேட்டால் நான் தான் பொறுப்பு அப்படின்றாரு சேர்மன்.
துறை ரீதியாக என்ன வந்து அதுக்கு பண்ண போகிறீங்க, துறை ரீதியாக என்ன பண்ண போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்ன்றதை தெளிவாக சொல்கிறேன். 100 ரூபாயில் அதிமுக ஆட்சியில் கனெக்ஷன் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் அந்த 100 ரூபா கனெக்ஷனை நிறுத்திட்டு 10,000 ரூபா இல்லீகல் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ திரும்பவும் மக்களுக்கு முறையாக அரசாங்க கனெக்ஷனை கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தான் இந்த இல்லீகல் கனெக்ஷன் நிறுத்தப்படும், இந்த ஊழலை தடுக்கப்படும். இதுக்கு எந்த ஒரு முறையான பதிலும் சேர்மன் சொல்லலை. ஏன்னா ஒரு நாளைக்கு 50,000 வருமானம் வரும்போது யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதவியில் வந்து மக்களை உட்கார வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கார் சேர்மனு. இந்த பதவி இன்னும் 2 காலம், அதாவது இந்த அரசாங்கம் முடியும் போது அவருக்கும் தக்க பதில் அஇஅதிமுக கண்டிப்பாக சொல்லும்.